எஸ்ஐ தேர்வில் தவறான விடைகள் வழங்கிய வழக்கில் தேர்வாணைய தலைவர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உதவி காவல் ஆய்வாளர் தேர்வில் 4 வினாக்களுக்கு தவறான விடைகள் வழங்கப்பட்டதால் கூடுதல் மதிப்பெண் வழங்கக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தேர்வாணையத்தின் தலைவர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை மார்ச் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தது. சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் சசிகலா ஆலோசனை மேற்கொண்டார். தனி கட்சி தொடங்க சசிகலா திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் பரவி வந்த நிலையில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. மாநகர போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு நாளை விடுப்பு கிடையாது என போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் சில பேரவை மற்றும் தொழிற்சங்கங்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் நாளை தொழிலாளர்கள் அனைவரும் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் எனவும் பணிக்கு வராதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான இந்திரா பவனில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 200 மாவட்ட தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் தமிழக தேர்தல் மற்றும் கூட்டணி குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. கிரீஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிக்கோலஸ் டெண்டியாஸ் பெங்களூரு ராணுவ முகாமிற்கு வருகை தந்திருந்தார். அங்கு இந்திய ராணுவத்தின் 515 ராணுவ தளப்பட்டறையில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ட்ரோன்கள், தொழில்நுட்பங்கள், சிறப்பு படைகள் பயன்படுத்தும் உபகரணங்களை நேரில் பார்வையிட்டார். இந்திய ராணுவத்தின் தொழில்முறை தன்மை, புதுமை ஆகியவற்றை அவர் பாராட்டினார். இதைத் தொடர்ந்து டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கும் நிக்கோலஸ் டெண்டியாஸுக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை தொழில்துறை ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. தாவேக சார்பில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனுவை QR கோட் மூலம் இணையதளம் வழியாக பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தின் கேட் மற்றும் தூண்களில் QR கோட் ஒட்டப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தாவேக சார்பில் விருப்ப மனு வழங்கப்பட்டு வரும் நிலையில் விருப்ப மனு கேட்டு பலரும் பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தருவதால் கட்சி அலுவலகத்தின் வாயிலில் QR கோட் ஒட்டப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தாவேக மாவட்ட செயலாளரின் பிறந்த நாளை ஒட்டி அக்கட்சியின் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட தாவேக செயலாளராக இருப்பவர் உதயகுமார். இவரது பிறந்த நாளை ஒட்டி வந்தவாசி 5 கண் பாலம் அருகே ஏராளமான தாவேகாவினர் பைக்குகளில் குவிந்துள்ளனர். அப்போது கிரேன் மூலம் உதயகுமாருக்கு பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பைக்குகளில் சத்தமாக ஹாரன் அடித்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியதை அடுத்து இடையூறாக உள்ள வாகனங்களை எடுக்குமாறு போலீசார் கூறியதால் தாவேகாவைச் சேர்ந்த சிலர் வாக்குவாதம் செய்தனர். வழி நெடுகிலும் பட்டாசு வெடித்தபடி தாவேக தொண்டர்கள் சென்றனர். அப்போது தாவேக மாவட்ட செயலாளர் உதயகுமார் கையில் பட்டாசை பிடித்தும் வாளை சுழற்றியும் கார் மேல் நின்ற காட்சி வெளியாகியுள்ளது. இந்த பரபரப்புகளால் வந்தவாசியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆங்கிலேயர் காலத்தில் கைவிடப்பட்ட தங்கச் சுரங்கங்களில் சட்டவிரோதமாக மீண்டும் தங்கம் வெட்டி எடுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து வரும் நிலையில் கூடலூர் அருகே உள்ள தேவாலா, காட்டிமட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கைவிடப்பட்ட தங்கச் சுரங்கங்களில் சட்டவிரோதமாக தங்கம் எடுக்கப்படுவது அதிகாரிகளின் ஆய்வில் உறுதியானது. ஏற்கனவே இருந்ததை விட அதிக சுரங்கங்கள் தோண்டப்பட்டிருக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை நகராட்சிக்குட்பட்ட 21வது வார்டு கவுன்சிலர் ஆயுப்கான் தனது வார்டு பகுதியில் வந்த குப்பை சேகரிப்பு வண்டியை நிறுத்தி இனிமேல் விசில் ஊத வேண்டாம் என்று துப்புரவு தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தினார். விசிலுக்கு மாற்றாக தனது சொந்த செலவில் குப்பை வண்டியில் ஒலிபெருக்கி பொருத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதிகாலையில் சூரியன் உதிச்சோன்னா குப்பைகளை மக்களிடத்திலிருந்து பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கிறதுக்காக நம்முடைய சுகாதார பணியாளர்கள் ஒவ்வொரு வீடாக வந்து குப்பையை சேகரிக்கிறதுக்காக வர்றாங்க. அவங்க வரும்போது கொண்டு வர அந்த சத்தம்
அந்த ஊரி சத்தத்தை இனிமேல் இந்த வார்டில் இந்த ஊரி சத்தம் நம்மளுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக குப்பைகளை சேகரிக்கிறதுக்கு உண்டான பாடல்கள் அடங்கிய ஒரு கருவியை, ஒரு ஒலிப்பானை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இனிமேல் நம்ம வார்டில் இந்த சத்தம் தான் கேட்கணும், அந்த சத்தம் இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு அறிவுறுத்தியிருக்கு. சென்னை காமராஜர் சாலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தி தரக்கோரி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தினர். அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி தரக்கோரி மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றபோது கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் அருகே உள்ள கார்கூடல்பட்டி பகுதியில் மலைவாழ் மக்கள் மற்றும் வேறு சமூகத்தினர் பொது பாதையில் கோவிலை கட்டி சுற்றுவேலி அமைத்து வழிபட்டு வந்தனர். இதனால் தோட்டத்திற்கு செல்ல பாதையில்லை என அப்பகுதியைச் சேர்ந்த வேறு தம்பதியினர் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி கோவிலின் கேட்டை தகர்க்க உத்தரவிட்டார். இதனை மறுத்த பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் வேலி அப்புறப்படுத்தப்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே முன்னாள் ராணுவத்தினர் வசிக்கும் டிஃபென்ஸ் காலனியில் கடந்த 5 ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராத நீர் தொட்டியால் பாதிப்பு அடைந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் வழங்கப்படுவதால் அவதிப்படும் நிலையில் 2019ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த தொட்டி செயல்படுத்தப்பட்டால் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம், அண்ணா சிலை முன்பு திரண்ட அலுவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் 500 மூத்த குடிமக்கள் தம்பதிகளை சிறப்பித்ததை தொடர்ந்து நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்மன் கோயிலில் 100 வயதை கடந்த 6 மூத்த தம்பதியினருக்கு மரியாதை செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியம் இலுப்பூர் ஊராட்சியை சேர்ந்த 100 வயது சுப்பையா பிள்ளை, 99 வயதான அமராவதி உள்ளிட்ட தம்பதிகளுக்கு புடவை, வேஷ்டி, மாலை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் மூத்த தம்பதிகளிடம் ஆசீர்வாதம் பெற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவகம் எதிரே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் திருவள்ளூர் சாலை சந்திக்கும் இடத்தில் கனரக வாகனம் ஒன்று ஓட்டுநர் இல்லாமல் நின்றது. இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். ராமநாதபுரம் மாவட்டம் பாரதி நகரில் நடைபெற்ற திமுக தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு கூட்டத்திற்கு சூலத்துடன் வந்த சிவனடியாரால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தொழிற்துறையினர், பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். இதில் கலந்து கொண்ட சிவனடியார்களும் தங்களது கோரிக்கைகளை தெரிவித்துவிட்டு சென்றனர். நெல்லை மாநகராட்சி வர்த்தக மையத்தில் 9வது பேருணை நெல்லை புத்தக திருவிழா தொடங்கியது. இந்த திருவிழாவில் 126 அரங்குகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்படும் இந்த புத்தக திருவிழா 13 நாட்கள் நடைபெறுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட பதிப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களின் படைப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தக திருவிழாவை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர்.
திருத்தணி தீயணைப்பு நிலையத்தில் தனியார் தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் செக்யூரிட்டிகளுக்கு தீ தடுப்பு அடிப்படை பயிற்சி அளிக்கப்பட்டது. தனியார் மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பணியாற்றி வரும் செக்யூரிட்டிகள் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் எஸ்ஐ ரகு கணேஷ் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சிறையில் உள்ள எஸ்ஐ ரகு கணேஷ் இறந்த ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸிற்கு இறுதியாக மருத்துவ சிகிச்சை அளித்த மருத்துவரின் அறிக்கையை தனக்கு தர வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நிலையில் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.